டீ கடை கிச்சனை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருமையான காலை நேரத்தில் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறோம். இந்த பொங்கலுக்கு மாஸ்டர் வெண்பொங்கல்னு எப்படி வந்தது அப்படின்னா, பெரிய ஃபங்க்ஷன்களில் பெரிய பெரிய தேக்ஸாக்களில் பண்ணுற பொங்கல் எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்களுமே ஒரு 10-15 பேர் மொத்தமாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் பண்ணுவோம். இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டிலையே பொங்கல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய முக்கியமான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ அரிசிக்கான பொங்கல் தான் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம ஒரு குக்கரை எடுத்து வச்சுருக்குறோம். ஆனால் இதை குக்கரை மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறதில்ல. சாதாரணமாக ஓப்பனில் வச்சு வேக வைக்க தான் போகிறோம். இப்போ இந்த 1/2 கிலோ அரிசிக்கு அந்த அரிசி எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அதில் 1.5 அளவு வச்சு தண்ணி கொதிக்க விட்டுருக்குறோம். அந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அதில் ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். ஏன்னா இடையில தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 5 பச்சை மிளகா, 5 பூண்டு. இந்த பூண்டை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்குறோம். இது எல்லாத்தையுமே இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் சேர்க்கணும். அடுத்ததாக அரிசி ஊற வச்சுருக்குறோம் ஏற்கனவே. இந்த அரிசி 1/2 கிலோ அரிசி, பாசிப்பருப்பு ஒரு 150 கிராம். இது ரெண்டையுமே 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த பொங்கல் நாங்கள் புழுங்கல் அரிசியில் தான் பண்ணுறோம். அடுத்ததாக இந்த அரிசி நார்மலாக நம்ம சாதம் பொங்குற மாதிரி நல்லா கொதிக்க விட்டுறலாம். அரிசி கொதிக்கும் போது நம்ம வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். கரண்டியை வச்சு அப்பப்போ லேசாக கிண்டி விட்டுக்கிட்டே மட்டும் இருந்தாலே போதும். அப்போ தான் நல்லா அரிசி ஒன்று போல் வேகும். அரிசி நல்லா வெந்து வரும்போது இந்த மாதிரி தடவையாக நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும்போது அப்பப்போ நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அப்புறமா மறுபடியும் ஹை ஃப்ளேம் மாற்றிக்கோங்க. இந்த நேரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். மஞ்சப்பொடி சேர்த்தோம்னா பொங்கல் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை சாதத்தை நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுக்குருவோம். அரிசி ஆரம்பத்தில் கொதிக்கும் போது 2-3 தடவை பொங்கி வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நின்று நிதானமாக அது வாட்டுக்கு வேக ஆரம்பிச்சிரும். வெண்பொங்கலுக்கு எப்பயுமே டேஸ்ட் அந்த மிளகு தான். அதனால தான் நம்ம முதலையே சேர்த்துட்டோம் அப்படின்னா சாதம் வெந்து வரும்போது அந்த மிளகும் நல்லா வெந்துடும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல்லேருந்து மிளகை ஒதுக்கி வைக்கிறவங்க கூட இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா மென்று சாப்பிட்ருவாங்க. இப்போது பொங்கல் கொதிக்க கொதிக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்குவோம். இந்த பெருங்காயப்பொடி சேர்த்தோம்னா பொங்கல் நல்லா மணமாக வரும். பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி ஃபுல்லாக கிண்டி விட்டுக்குருவோம். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலை எடுத்து அதை அப்படியே பிச்சு அந்த சாதத்துக்கு மேலேயே போட்டு விட்ருவோம். அதுவும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சாதத்தில் தண்ணி குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சாதம் நல்லா வெந்து வந்திருக்கனான்னு ஒரு வாட்டி பார்த்துக்குருவோம். சாதத்தை கொஞ்சம் எடுத்து கையில் நசுக்கி பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி இன்னும் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தது அப்படின்னா அந்த மொத்த தண்ணியுமே அப்படியே இஞ்சி போகும். நார்மலாக நம்ம குக்கரில் வச்சோம் அப்படின்னா இது விசில் அடிக்கும் போது அந்த அளவு தண்ணிக்கு அதுக்கும் பொங்கல் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஓப்பனில் கொதிக்க வைக்கிறதுனால தண்ணியும் அளவாக தான் வச்சுருக்குறோம். அடுத்ததாக இது கூட 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ சாதம் பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியும் சுத்தமாக குறைஞ்சிருச்சு. எல்லாமே நல்லா இஞ்சி போயிடுச்சு. இப்போ இந்த பருவத்துக்கு வந்தவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சிடலாம். இதை இந்த பாத்திரத்துலேயே அப்படியே சாதத்தை வச்சுருந்தோம்னா கொஞ்சம் குழஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் டக்குன்னு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சாதம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிசமும் போடணும். அதுக்காக பெரிய பாத்திரத்தில் இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம கிண்டி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த பெரிய பாத்திரத்தில் எல்லா பொங்கலையும் மாற்றி வச்சுக்கிடுவோம். பொங்கலை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்து நம்ம தாளிசம் போட ஆரம்பிக்க வேண்டியதுதான். இதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 50 ml கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறோம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். உளுந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா பொங்கல் இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ இந்த கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அது கூட வேறு பொருட்கள் எல்லாமே சேர்க்கணும். கடுகு ஏன் வெடிக்கணும் அப்படின்றாங்கன்னா, கடுகு வெடித்தா தான் அதில் இருந்த கசப்புத்தன்மை எல்லாம் போகும். கடுகு வெடிக்காமல் தாளித்து போட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அந்த கடுகு ரொம்ப கசப்பாக இருக்கும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 5 வத்தல், கொஞ்சம் இஞ்சியை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்குறோம். இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம்.
அதுபோக கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து அதையும் உருவி இதில் சேர்த்துக்கிருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சுருவோம். அடுப்புலேயே வச்சிட வேண்டாம். அடுத்ததாக நம்ம இறக்கி வச்சுருக்கிற அந்த பொங்கலில் 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்குறோம். நெய் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். அப்படி அதிகமாக நெய் சேர்த்தோம் அப்படின்னா பொங்கல் ஆறுனதுக்கப்புறம் நெய் வாசனை தான் அடிக்கும், சாப்பிடவே முடியாது. அதனால தான் நம்ம 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு அந்த ஏற்கனவே தாளித்து வச்சதை அப்படியே இதில் வந்து கொட்டிக்கிடலாம். இப்போ இது எல்லாமே அந்த பொங்கல் சாதத்தோட நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்குருவோம். ஃபுல்லாக நம்ம கரண்டியை வச்சு கிண்டி விட்டுடலாம். பொங்கல் நல்லா கிண்டி விட்ட உடனே வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி போயிடாதீங்க. ஏன்னா இனிமே தான் ஒரு டேஸ்ட்டான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த பொங்கலை கிண்டி தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்ததாக ஒரு விஷயம், பொதுவாக சாதாரணமாக நம்ம இந்த பொங்கலுக்கு சாம்பார் இல்லைன்னா சட்னி, அப்படி இல்லைன்னா 2யும் சேர்த்து வச்சு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னா தக்காளி கடைசல் ரெடி பண்ணுவோம். அது வந்து இந்த பொங்கலுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் சரி, பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தக்காளி கடைசல் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. இதுக்காக தக்காளி ஒரு 300 கிராம், வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்து வெட்டி வச்சுருக்குறோம். இது கூட வத்தல் ஒரு 5 பீஸை மட்டும் எடுத்து பிச்சு வந்து இதில் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து போட்டிருக்கிறோம். கருவேப்பிலை ரொம்ப கம்மியாக போட்டாலே போதும். ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டாலே போதுமானது. இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே சாதம் பொங்குறதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச அந்த சுடு தண்ணியை இதில் சேர்த்துருக்குறோம். எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. அதனால் இந்த சுடு தண்ணியில் தான் நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ இது கூட உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரணும். எண்ணெயெல்லாம் எதுவும் இதில் ஊற்ற வேண்டாம். அதே மாதிரி தண்ணியும் வந்து நிறைய வைக்க வேண்டாம். நம்ம வந்து இதில் 1 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கிறோம். அதுவே வந்து போதுமானது. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த பாத்திரத்தை கீழே இறக்கி கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டு அப்படியே மிக்சியில் எடுத்து போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அரைச்ச இந்த தக்காளி கடைசலை மறுபடியும் வந்து வாணலியிலே கொட்டிக்கிடுவோம். இது ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால இதில் இன்னொரு 1/2 டம்ளர் சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த தக்காளி கடைசலுக்கு நம்ம எப்பயும் போல் தாளித்து போகிற அளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி அதை அப்படியே தக்காளி கடைசலை இதில் ஊற்றிடலாம். இதை ஊற்றி லேசாக கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சுருங்க. இப்போ இந்த வெண்பொங்கலுக்கு அருமையான சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த பொங்கலை வாழை இலையில் 1 கப்பு எடுத்து வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த தக்காளி கடைசலோடு சேர்த்து கொஞ்சம் தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டேஸ்ட்டு அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் உங்கள் நாக்கை விட்டு போகாது. அவ்வளவு அருமையாக இருக்கும். இன்றைக்கே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி பொங்கல் செஞ்சு அசத்துங்க. நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.